தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக நாம் 41வது வாக்கியம், ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்றாய். தெய்வம் மார்த்தாவை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ பலவற்றை பற்றி சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கின்றாய். இது மார்த்தாவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இறைவன் சொல்கிற வார்த்தை. நம்முடைய சிந்தனையில் பலதும் உண்டு. இங்கு மார்த்தாள் செய்த காரியம் என்ன? தெய்வீக காரியம் செய்கின்றாள். இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றாள். அப்போ இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சமயத்திலேயே அவளோட உள்ளம் கலங்கப்படுகிறது. நான் மட்டும் இங்கே தனியாக செய்கிறேனே, என் சகோதரி அங்கு வருவதில்லையே என்று சொல்லிதான் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். இதோ குடும்பத்தில் நீங்கள் நானும் செய்கிற ஒரு காரியம் உண்டு. இயேசுவுக்காக பல காரியங்கள் நாங்கள் செய்கின்றோம். இயேசுக்காக குடும்பத்துக்காக பலன் உடைக்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவை மையப்படுத்தி கொண்டு நாம் செய்கின்றோம். ஆனால் தெய்வம் சொல்கிற வார்த்தை, தேவையானது ஒன்று, அதாவது மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிற சமயத்தில் இயேசுவின் காலடியில் அமர்ந்து கொண்டு வார்த்தையை கேட்பது. என்பதனுடைய அர்த்தம் என்பது என்னவென்றால், நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம்? தெய்வம் சொல்ல வார்த்தை, உழைப்பு வேண்டும் தான் ஒழிய, ஆனால் தெய்வத்தை மறந்து ஜெபத்தை மறந்து உழைப்பு மட்டுமல்ல. நாம் இரத்தினமான வேலைன்னு போய் கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை ஜெபிப்பதில்லை. பிள்ளைகள் குடும்ப ஜெபமாலைக்கு வருவதில்லை, உட்காந்து படித்து கொண்டிருப்பார்கள், டியூஷன் போய் கொண்டிருப்பார்கள். கணவன் குடும்ப ஜெபமாலைக்கு வருவதில்லை, மாறாக அவன் வேலைன்னு போய் கொண்டிருப்பார், பிஸ்னஸ் போய் கொண்டிருப்பார். அதே மாதிரி மனைவியும் குடும்ப ஜெபமாலைக்கு வருவதில்லை. பல காரணங்கள் சொல்லிக்கொண்டு உறவினர்கள் வந்தார்கள், சொந்த பந்தங்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நேரம் இல்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அப்போ உலக காரியங்கள் செய்வதற்கு நமக்கு நேரம் உண்டு, தெய்வீக காரியங்களாக எப்படி இருந்தாலும் சரி செய்வதற்கு நேரம் உண்டு. ஆனால் இறைசனில் அமர்ந்து ஆண்டவரே என்று சிந்திப்பதற்கு நேரம் நாம் ஒதுக்கவில்லை என்றால், இறைவன் சொல்கிற வார்த்தை, இதோ மார்த்தாவிடத்தில் சொன்ன வார்த்தை அதை தான் நமக்கும் சொல்கின்றார். நீ பலவற்றை பற்றி கலங்கி கொண்டிருக்கின்றாய். செய்கிற வேலையே எனக்கு வேதனைகளும் கலக்கங்கள் ஏற்படும் ஒழிய அங்கு திருப்தி வராது. அப்போ என்ன தேவை? இயேசுவின் காரில் அமர வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் விளைவு தான் செயல்பாடு வர வேண்டும் ஒழிய செயல்பாட்டிலிருந்தல்ல நமக்கு ஜெபம். ஆகவே மன்றாடுவோம், குடும்ப ஜெபமாலையில் நாம் பங்கெடுப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபம் ஜெபித்த பிறகு மற்ற காரியங்கள் நாம் ஈடுபடுவோம். ஜெபத்துக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து பிறகு நாம் வாழ்கிற சமயத்தில் நாம் செயலில் ஈடுபடுகிற பொழுது அதுக்கு அர்த்தம் இருக்கும். அப்போ நமக்கு சந்தோஷம் கடந்து வரும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, நேரமில்லை என்று நான் சொல்லிக்கொண்டு பல காரியங்கள் நான் செய்கின்றேன். அது உன்னுடைய பணிகளாக இருந்த போதிலும் நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டு போய்விடுகின்றேன். உண்மையிலேயே எனக்கு அருகில் அமருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அதுக்கு நேரத்தை ஒதுக்கினதில்லை. மாறாக இதோ நான் வேலைன்னு சொல்லி போய் கொண்டிருக்கின்றேன். வேண்டாம் ஆண்டவரே, அந்த மனநிலை. உம்மோட அருகில் அமர்ந்து கொண்டு நீ என்ன சொல்கின்றாயோ அதன்படி நான் செயல்பட சக்தி எனக்கு தந்துடலும். ஜெபமாலை வழியாகவே, குடும்ப ஜெபமாலை வழியாக நீ அனைத்தும் எனக்கு வெளிப்படுத்துகின்றீரே, அது புரிந்து கொண்டு அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ கிருபை எனக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.